என்னோட ஃபேவரட் ஐபிஎல் டீமான சிஎஸ்கேவை வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அதோட ப்ராபபிள் 11 வந்து கெஸ் பண்ணலான்னு இருக்கேன். பேட்டர்ஸில் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ருத்ராஜ் கைக்வாட், டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, ஷேக் ரஷீத், வான்ஷ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், அப்புறம் நம்ம தலை எம்எஸ்டி இருக்கிறாரு. இதில் விக்கெட் கீப்பர்ஸாக வந்துட்டு வான்ஷ் பேடின்றவர் எடுத்துருக்கிறாங்க. இன்னொரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துட்டு எம்எஸ் தோனி இருக்கார். சையத் முஷ்டாக் அலி ட்ரோஃபியில் ருத்ராஜ் கைக்வாடுமே வந்து கீப்பிங் பண்ணிருக்காரு. சம்திங் இஸ் ஃபிஷி. ஸோ இந்த பேட்டர்ஸில் யாரெல்லாம் வந்துட்டு டாப் ஆர்டரில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் வித் டெவான் கான்வே. 1 டவுன் ராகுல் திரிபாதி ஆடுவார்னு சொல்லிட்டு தோணுது. ஆல்ரவுண்டர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திராவை 4 கோடிக்கு ஆர்டிஎம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்துட்டு செமமும் அது. அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே வந்துட்டு ஏற்கனவே வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆக்ஷனில் யாரெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின், விஜய் சங்கர், ஷாம் கரன், அன்ஷுல் கம்போஜ், தீபக் ஹூடா, ஜேமி ஓவர்டன், அப்புறமா வந்து கமலேஷ் நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணா கோஷ். இந்த செட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸில் இருந்து யாரெல்லாம் வந்து பிளேயிங் 11 இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா இருப்பார். ரச்சின் ரவீந்திரா வந்து ஏதோ ஒரு காம்பினேஷனில் கண்டிப்பாக ஒரு சில மேட்சஸ் வந்து ஆடுவார். அப்புறம் ஷாம் கரன் இருக்கார். அவரையும் எப்படியும் ஆட வைப்பாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருன்றதுனாலே வந்து ஆட வைப்பாங்க. ஷாம் கரனால் பேட்டிங்கும் ஆட முடியுன்றதுனால அவரையும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் தீபக் ஹூடா இருக்கிறாரு, அன்ஷுல் கம்போஜ் இருக்கிறாரு. அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மேட்ச் வந்து ட்ரை பண்ணுவாங்க. விஜய் சங்கர் இருக்கார். சேப்பாக் பிச்சில் ரொம்ப மேட்சஸ் ஆடினவர். ஸோ அவரையும் வந்து ஆட வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டின்னு ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார். கேகேஆர் செட்டப்பில் இருந்தார். ஒரு சில மேட்சஸ் கொடுத்தாங்க. பட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால அவரால் வந்துட்டு தொடர்ந்து வந்து ஆட முடியல. சிஎஸ்கேல அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். அடுத்து பவுலர்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கலீல் அகமது, நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங், அப்புறமா வந்து நேத்தன் எல்லிஸ், மத்திஷா பத்திரானா அவரை வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா வந்து ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்திருக்காங்க. இந்த செட் ஆஃப் பவுலர்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து நியூ பாலில் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கலீல் அகமது போடுவார். அப்புறமா வந்து முகேஷ் சௌத்ரி இருக்கிறாரு. ஆல்ரவுண்டர்ஸில் வந்து அஸ்வின் வந்து நியூ பாலில் போடுறதுக்கான சான்ஸுகள் வந்து இருக்குது. மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கு நூர் அகமது இருக்கார். ஆல்ரவுண்டர்ஸில் இருந்து ரவீந்திர ஜடேஜா இருக்கார். அப்புறமா வந்து ஷாம் கரனுக்கும் மிடில் ஓவர்ஸில் வந்து ஓவர்ஸ் கொடுப்பாங்க. எண்ட் ஓவர்ஸ் போடுறதுக்கு மத்திஷா பத்திரானாவோட யார் போட போகிறாங்கன்னு தான் தெரில. கலீல் அகமது நியூ பால் இருக்கிற சக்ஸஸ் வந்துட்டு எண்ட் ஓவர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ரன்ஸ் கொடுப்பாரு. அப்புறம் நூர் அகமதுக்கு வந்து எண்ட் ஓவர்ஸில் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது. அன்ஷுல் கம்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு எண்ட் ஓவர்ஸ் வந்துட்டு மத்திஷா பத்திரானாவோட அன்ஷுல் கம்போஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த செட் ஆஃப் ஸ்குவாடில் இருந்து யாரெல்லாம் வந்து ப்ராபபிள் 11 இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் வித் டெவான் கான்வே, 1 டவுன் ராகுல் திரிபாதி, நம்பர் 4 வந்து சிவம் டூபே, நம்பர் 5 வந்து ஷாம் கரன், நம்பர் 6 வந்துட்டு தலை எம்எஸ்டி, நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 வந்துட்டு ஆர் அஸ்வின், நம்பர் 9 வந்துட்டு நூர் அகமது, நம்பர் 10 வந்துட்டு கலீல் அகமத், நம்பர் 11 வந்து மத்திஷா பத்திரானா. இம்பேக்ட் சப்பாக யார் வருவாங்கன்னு பார்க்கும்போது அன்ஷுல் கம்போஜ் இல்லைனா வந்துட்டு தீபக் ஹூடா, டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன் வந்து வருவாங்க. வேறு ஏதாவது ஒரு ஃபாரினருக்கு பதிலாக வந்துட்டு ஜேமி ஓவர்டனை வந்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுவாங்க. என்னோடய இம்பேக்ட் சப்பெல்லாம் யாருன்னு பார்த்தோன்னா அன்ஷுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன், கமலேஷ் நாகர்கோட்டி, அப்புறமா வந்துட்டு தீபக் ஹூடா. இவங்க 4 பேர் தான் வந்து என்னோடய இம்பேக்ட் சப். என்னோட இந்த ப்ராபபிள் 11 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இம்பேக்ட் சப் எப்படி இருந்தாங்கன்றதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சிஎஸ்கே 11 யாரெல்லாம் ஆடுவான்றதை உங்களோட கெஸ்ஸிங்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அடுத்த டீம் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.